சார் வணக்கம் சார். ஷாம் கலெக்ஷன் வீடியோவில் இந்த வருஷ புக்கு ஓல்டு காயின்ஸ் புக்கு இன்னைக்கு இந்த காயின்ஸ் இந்த நோட் புக்கில் உருவா டாபிக் கம்யூனிட்டி காயின்ஸில் உங்களுக்கு எந்த காயின்ஸ் ரேட்டு ஏறி இருக்குதுன்னு செக் பண்ணிடலாம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி முழுசாக வீடியோ பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு கிளியராக எந்த காயின்ஸ் என்ன விலைக்கு போகுதுன்னு உங்களுக்கு தெரியும். இப்படி வீடியோ பிடிச்சதுன்னா ஒரு லைக் ஒன்று போடுங்க சார், எனக்கு அது போதும். வாங்க சார் காயின்ஸை பார்த்துடலாம். சார் இன்னைக்கு டீட்டெயில் பார்க்குறதுன்னா இந்த மாதிரி உருவ காயின்ஸ், காப்பர் நிக்கல் காயின்ஸில் உருவ காயின்ஸு சில காயின்ஸுக்கு ரேட்டு ஏறி இருக்குது. அது உங்களுக்கு புரிகிற மாதிரி காட்டிடுறேன், பார்த்துக்குங்க. உருவா நேரு காயின், இதில் பாம்பே மின்ட்டும் கல்கத்தா மின்ட்டு ரெண்டு தான் பிரிண்ட் அடிச்சிருப்பாங்க. ரெண்டு பாம்பே மின்ட்டு 125, கல்கத்தா மின்ட்டு 150. அது யூஎன்சி அதாவது யூஸ் கண்டிஷன் இருந்தானா 30 ரூபா, அவ்வளோதாங்க சார். டீலருங்க வாங்குற ரேட்டு. அதே மாதிரி காந்தி உருவா காப்பர் நிக்கல் காயின் 40லேருந்து 150, இது காமன். இதில் உருவா காப்பர் நிக்கல் காயின்ஸில் பார்த்துக்குங்க, இதில் ரேர் காயின்ஸு, இது விலை ஏறிடுச்சு. இந்த மாதிரி காயின்ஸ் வச்சுருந்தீங்கன்னா செக் பண்ணுங்கள் உங்கள்கிட்ட இருக்கிறது. ஏன்னா இது ரொம்ப அரியதான காயின்ஸ் ஒன்று இருக்குது பாருங்க. பாம்பே மின்ட்டு 30லேருந்து 250 ரேட் ஏறிடுச்சு. கண்டிஷன் புதுசு இருந்தால் தான் அதுக்கு 250 ரூபா ரேட்டு போகும். யூஸ் கண்டிஷன் இருந்தான்னா 30 ரூபா தான், அவ்வளோதான். அதே மாதிரி கல்கத்தா மின்ட்டும் அப்படி தான், 30லேருந்து 400. அது ஸ்கேரு, ரெண்டு ஸ்கேர் காயின்ஸ். ஆனால் ஹைதராபாத் மின்ட்டு, அதாவது இங்கே வருஷம் இருக்குதா, இந்த வருஷத்துக்கு கீழே ஸ்டார் சின்ன இருந்தானா அதோட விலை 20,000 ரூபாயிலேருந்து 50,000 முட்டை கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு மேலே கூட போகலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இந்த ஸ்டார் காட்டியிருப்பாங்க. காயின்ஸோட கண்டிஷன் பொறுத்து தான் ரேட்டு மாறும். அதுக்கு அடுத்தது இந்த டிசைன் பார்த்துக்குங்க. பாம்பே மின்ட்டு கல்கத்தா மின்ட்டு ஸ்கேர் ஆயிடுச்சு. ஆனால் 15லேருந்து 250, 15லேருந்து 200. அதுக்கு அடுத்தது 15லேருந்து 200, அது 3 மின்ட்டும் ஸ்கேரு. ஹைதராபாத் மின்ட்டு, நொய்டா மின்ட்டு பெரிய ஸ்கேராக இருக்குது. 30லேருந்து 500 பார்த்துக்குங்க. நேரு உருவ காயின்ஸில் நொய்டா மின்ட்டு ரேட் ஏறிடுச்சு. 400லேருந்து 3000 ரேரு. மீதி 2 மின்ட்டு ஸ்கேரு. அது என்ன மின்ட்டுன்னா ஹைதராபாத் மின்ட்டும் கல்கத்தா மின்ட்டு ஸ்கேரு. பாம்பே மின்ட்டு காமன். ரேட்டு பார்த்துக்குங்க. அதுக்கு அடுத்தது ஃபேமிலி காயின்
சாய்ஸ். இது வந்து ரேட் ஏறிடுச்சு. இது வெரி வெரி இப்போ ரேராக ஆகி போச்சு. போன வருஷம் டவுட்டில் இருந்தது, இந்த வருஷம் ரேருன்னு போட்டாங்க. போன வருஷமும் ரேர் இருந்தது, ஆனால் விலை வந்து அந்த அளவுக்கு இல்லை. இப்போ 2000 ரூபா. யூஎன்சி யூஸ் கண்டிஷன் இருந்தான்னா 20 ரூபா. அதே மாதிரி பாம்பே மின்ட் அப்படிதான், 20லேருந்து 500 ஸ்கேரு. ஹைதராபாத் மின்ட்டு, அதாவது வருஷத்துக்கு கீழே ஸ்டார் சின்ன இருந்தானா அதோட மதிப்பு 20லேருந்து 2000 ரூபா. அதுக்கு அடுத்தது இந்த டிசைன் சார். இது முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த இதில் இந்த காயின்ஸ் டிசைனு பார்த்துக்குங்க. இந்த காயின்ஸ் டிசைன் இது உங்கள்கிட்ட இருக்குதா செக் பண்ணுங்க. இது வந்து இப்போ ரேட் ஏறிடுச்சு. இந்த காயின்ஸ் டிசைன் பார்த்துக்குங்க. 50லேருந்து 1000 ரூபா ரேரு கல்கத்தா மின்ட்டு. ஹைதராபாத் மின்ட்டு 50லேருந்து 800 ரேரு. இதில் ரெண்டே இடத்துல தான் பிரிண்ட் அடிச்சிருப்பாங்க. இது வந்து முக்கியமாக இந்த காயின்ஸ் இருந்தால் எடுத்து வச்சுக்கோங்க. அதனால தான் சில காயின்ஸ் இந்த கம்யூனிட்டி காயின்ஸில் வந்து இதெல்லாம் எது ரேட் ஏறி இருக்குதுன்னு உங்களுக்கு காட்டிகிட்டு இருக்கிறேன். ஏன்னா சில காயின்ஸுங்கெல்லாம் ரேட் ஏறிடுச்சு. போன வருஷம் இதோட மதிப்பெல்லாம் 10 ரூபா 20 ரூபா போயிட்டு இருந்தது. இந்த வருஷம் யூஎன்சியில் 1000 ரூபா போயிடுச்சு, 800 ரூபா போயிடுச்சு, ரேரு ஆயிடுச்சு. ஏன்னா அந்த காயின்ஸ் அவ்வளோ சீக்கிரம் கிடைக்க மாட்டேங்குது. அதனால தான் இந்த வருஷம் ரேட்டு ஏற்றிட்டாங்க. அடுத்த வருஷம் காயின்ஸ் வந்து மக்கள்கிட்ட இருந்து கலெக்டர்கிட்ட நிறைய வந்து சேர்ந்துருச்சுன்னா அதோட ரேட்டு இதே தான் இருக்கும். யூஎன்சியில் ரேட்டு ஏறும். அதுக்கு அடுத்தது பார்த்துலாமா சார்? இந்த டிசைன் பார்த்துக்குங்க. இது வந்து ஸ்கேர் தாங்க சார். 15லேருந்து 200, 20லேருந்து 400 ஹைதராபாத் மின்ட்டு. டாக்டர் அம்பேத்கர் காயின்ஸில் வந்து பார்த்துக்குங்க. அது காமன் தான், ஸ்கேர் தான். 10லேருந்து 150, 20லேருந்து 400. பார்லிமெண்ட் காயின்ஸில் 91 இந்த வருஷத்தில் பார்த்துடலாமா? ஒரே சிங்கிள் மின்ட் தான். 15லேருந்து 200 ஸ்கேரு. இந்த உருவெல்லாம் அடுத்துட்டு சார் இந்த டிசைனை பார்த்துக்குங்க. 1991 பாம்பே மின்ட்டு. 20லேருந்து 300 ஸ்கேரு. ஹைதராபாத் மின்ட்டு 30லேருந்து 500 யூஎன்சி இருந்தா. அதுக்கு அடுத்தது ராஜீவ் காந்தியா உருவா காயின். ராஜீவ் காந்தி 10லேருந்து 100 பாம்பே மின்ட்டு. ஹைதராபாத் மின்ட் வந்து 10லேருந்து 500 ஸ்கேரு. ரெண்டே இடத்துல தான் பிரிண்ட் அடிச்சிருப்பாங்க. அதே மாதிரி இந்த காயின்ஸ் பார்த்துக்கலாம். ஒரே சிங்கிள் மின்ட் தான். கல்கத்தா மின்ட்டு தான் பிரிண்ட் அடிச்சிருப்பாங்க. 10லேருந்து 300. காயின்ஸோட கண்டிஷன் பொறுத்து தான் விலை மாறும். உங்கள்கிட்ட காயின்ஸ் வாங்குறவங்களும் கலெக்டருங்க இருந்தாங்கன்னா இந்த 10 ரூபா ஸ்டார்டிங் என்ன ரேட் இருக்குதோ அதுதான் வாங்குவாங்க. காட்டுற பாருங்க. இந்த 10 ரூபாவில் ஃபஸ்ட்டு என்ன இருக்குதோ இந்த ரேட்டு தான் போட்டு வாங்குவாங்க. இப்போ ரேர் காயின்ஸில் சில சொல்கிறேன். அடுத்ததில் பார்லிமெண்ட். இது வந்து ரேரு. இது பார்லிமெண்ட் தான். 93 சிங்கிள் மின்ட் தான். 25லேருந்து 1000 ரூபா ரேட் ஏறிடுச்சு. இது வந்து கலெக்டருங்க அதாவது கலெக்ஷன் பண்ணி டீலருங்க வாங்குற ரேட்டு வந்து இதுதான் ப்ரைஸ். அதாவது ஃபஸ்ட்டு என்ன ரேட்டு போட்டிருக்குதோ
ஏன்னா ரேரு. ஆனால் இருந்தாலும் பழைய யூஸ் கண்டிஷனை இருந்தான்னா இந்த ரேட்டு தாங்க சார் வாங்கணும். 25லேருந்து 50 ரூபா அவ்வளோதான். அவங்க சேல்ஸ் பண்ணுற மாதிரி இருந்தாங்கன்னா ஒரு 100 ரூபாலேருந்து 150, 200 அப்படின்னு போன வருஷம் சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த வருஷம் பார்க்கணுங்க சார் என்ன ரேட்டு சேல்ஸ் பண்ணுறாங்கன்னு. ஏன்னா இதெல்லாம் போன வருஷத்தோட இந்த வருஷம் ரேட்டு ஏறிடுச்சு. கொஞ்சம் சேர்த்து விற்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆனால் யூஎன்சி கிடைக்கிறது ரேரு. யூஎன்சி கிடைச்சோன்னா எந்த காயின்ஸாக இருந்தாலும் எடுத்து ஒரு ஆல்பமில் சேர்த்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ரேர் காயின்ஸ் எல்லாம் அடுத்த வருஷம் இதோட 2000 ரூபா ஆகிறது கூட சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி இதுவும் அதே மாதிரி தாங்க சார். உருவா ஸ்டீல் காயின், காப்பர் நிக்கல் காயின்ஸு முடிஞ்சிடுச்சு. அடுத்தது வந்து ஸ்டீல் காயின். ஒரு 9 காயின்ஸ் ஸ்டீல் காயின் கொடுத்துருப்பாங்க. அதுவும் கம்யூனிட்டி காயின்ஸில் உங்களுக்கு டீட்டெயில் காட்டிடுறேன். வீடியோ பெருசாக இருந்தாலும் பரவாயில்ல. ஏன்னா உருவா டாபிக் முடிகிறதுக்கு உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிடும் எந்தெந்த காயின்ஸ் என்ன ரேட் இருக்குதுன்னு. இப்போ காப்பர் நிக்கல் காயின்ஸை காட்டிட்டேன். அடுத்தது வந்து ஸ்டீல் காயினில் என்ன 9 காயின்ஸ் இருக்கும். என்னென்ன காயின்ஸ் பார்த்துடலாம். உருவா ஸ்டீல் காயின் ஃபேமிலியில் 2 இடத்துல தான் மின்ட் அடிச்சிருப்பாங்க. பாம்பே, நொய்டா. பாம்பே மின்ட் வந்து 20லேருந்து 200 ஸ்கேரு. நொய்டா மின்ட்டு வெரி வெரி ரேரு. நான் என் போன ட்ரிப்பே சொல்லியிருந்தேன். நானும் ஒரு காயின்ஸ் சேல்ஸ் பண்ணியிருப்பேன். ஆனால் டிமாண்டு கிடைக்க மாட்டேங்குது. 150 150லேருந்து 350 ரூபா முட்டை போட்டிருக்கிறாங்க. ரேரு. ஆனால் கலெக்டருங்கிட்ட மக்கள்கிட்ட வாங்குறதுன்னா 150 ரூபா கொடுத்து வாங்குவாங்கன்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. தயவுசெய்து இந்த காயின்ஸு நொய்டா மின்ட்டு இருந்தாலும் தயவுசெய்து கொடுத்துறாருங்க. வெரி வெரி ரேரு. இன்னைக்கு 4000 ரூபா முட்டை போன வருஷம் நானே சேல்ஸ் பண்ணுறதுக்கு நான் பார்த்துருக்குறேன். ஏன்னா டிமாண்டு காயின்ஸ் கிடைக்க மாட்டேங்குது. நொய்டா மின்ட் எப்படி இருக்குன்னா இந்த எட்ஜ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த எட்ஜ் வந்து உங்களுக்கு வீடியோவில் கூட நான் காட்டியிருப்பேன். பிளைன் எட்ஜ் இருக்கணும். இந்த இடத்துல வருஷத்துக்கு கீழே ரவுண்டு பெருசாக டாட்டு நல்லா கிளியராக தெரிஞ்சோன்னா கண்டிப்பாக அது நொய்டா மின்ட்டு. பிளைன் செக்யூரிட்டி ரீடிட் எட்ஜு வரும், பிளைன் எட்ஜ் வரும். பிளைன் எட்ஜு இருந்தால் தான் இந்த நொய்டா மின்ட்டு. டாட்டு கிளியர் தெரியணும். அப்போ தான் அது வந்து நல்ல விலைக்கு போகும். இருந்தேன்னா ஹோல்ட்ரு போட்டு நீட்டாக எடுத்து வச்சுருங்க. இது கொடுக்கணுன்னு யாரும் நினைக்காதீங்க. இது பயங்கர டிமாண்ட். இந்த வருஷம் 3500, அடுத்த வருஷம் 6000 ரூபா கூட வரது சான்சஸ் இருக்குது. இப்பயே வந்து யூஎன்சியில் டிமாண்ட் காயின் இது. நானே 4000 ரூபா மட்டும் சேல்ஸ் பண்ணது பார்த்துக்கிறேன். யூஎன்சியில் கிடைக்க மாட்டேங்குது. நொய்டா மின்ட்டு. பாம்பே மின்ட்டு காமன், அது ஈஸியாக கிடைக்கும். டீலர் உங்கள்கிட்ட இருந்தாங்கன்னா 20 ரூபாலேருந்து வாங்குவாங்க. ஆனால் நொய்டா மின்ட் இருந்தேன்னா மிஸ் பண்ணாதீங்க, எடுத்து வச்சுருங்க. அடுத்தது பார்த்தலாமா. ஸ்டீல் காயினில் முடிச்சிருச்சு. நிறைய பேர் உருவா திருவள்ளூர் நிறைய வச்சுருக்குறாங்க. அவங்களுக்கு முக்கியமாக பார்க்க வேண்டியது என்ன ரேட்டுன்னு தெரிஞ்சுக்கலாம். உருவா திருவள்ளூர் காயின்ஸு ரேட்டு பார்த்துக்குங்க. எல்லாமே ஸ்கேர் ஆகிடுச்சு. 3 மின்ட்டு தான் அடிச்சிருப்பாங்க. பாம்பேயும், ஹைதராபாத்து, நொய்டா. இதில் எந்த பீஸாக இருந்தாலும் 20லேருந்து 400. ஹைதராபாத் மின்ட்டு மட்டும் கொஞ்சம் சேர்த்துருக்கும். 50 ரூபா தான் வித்தியாசம். பார்த்துங்க. திருவள்ளூரில் ஸ்டீல் காயின் உருவா இன்னைக்கு யூஎன்சியில் ஓரளவுக்கு நல்ல ரேட்டு போகுது. கண்டிப்பாக திருவள்ளூர் காயின்ஸ் வந்து எடுத்து வைங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தலாம். 3 காயின்ஸ் சொல்லிச்சு ஸ்டீலில். அதுக்கு அடுத்தது பார்த்துக்கோங்க சார். உருவா ஸ்டீலு. இது வந்து 2 மின்ட் வந்து கல்கத்தாவும் நொய்டா வந்து ஸ்கேரில் இருக்குது. பாம்பே வந்து காமன் 20லேருந்து 300. பாம்பே வந்து 10லேருந்து 70. பிரகாஷ் நாராயண் உருவா காயின் ஸ்டீல் காயின். இது வந்து பாம்பே ஹைதராபாத் மின்ட்டில் வந்து பிரிண்ட் அடிச்சிருப்பாங்க. பாம்பே மின்ட்டும் ஹைதராபாத் மின்ட்டும் ஸ்கேரில் இருக்குது. இதில் இன்னொன்று என்னன்னா
வித்தவுட் பாம்பே மின்ட், அதாவது இந்த இடத்துல ஹைதராபாத் மின்ட் ஸ்டார் சின்ன இருந்தான்னா விலை வந்து 15லேருந்து 200, 150. பாம்பே மின்ட் இருந்தானா 10லேருந்து 100. இந்த இடத்துல எந்த மின்ட் இல்லாம, இந்த காயின்ஸ்ல எந்த சின்னமும் இல்லைன்னா அதுவும் பாம்பே மின்ட் தான். இது வந்து வித்தவுட் பாம்பே மின்ட்னு சொல்லுவாங்க. கல்கத்தா மின்ட் மாதிரி எந்த மின்ட் இல்லாமல் இருந்தானா அதோட விலை 200லேருந்து கண்டிஷன் பொறுத்து. இதுவும் காயின்ஸு வித்தவுட், அதாவது இந்த வருஷத்துக்கு கீழே எந்த மின்ட் இல்லாமல் இருந்தானா பிரகாஷ் நாராயண் காயின்ஸ் இருந்தானா எடுத்து வச்சிருங்க. இன்னைக்கு ப்ரைஸு வந்து 200லேருந்து 4500 ரூபா ரேர் காயின்ஸு. அது போட்டிருக்கிறது பாம்பே மின்ட் போட்டிருப்பாங்க, ஆனால் மின்ட் இல்லாமல் இருக்கிறதும் பாம்பே மின்ட் தான். அதனால் வருஷத்துக்குள்ள பிரகாஷ் நாராயண் காயின்ஸில் வந்து எந்த மின்ட் இல்லாமல் இருந்தானா யூஎன்சி இருந்தால் 4500 ரூபா, யூஸ் கண்டிஷன் இருந்தானா 200லேருந்து 1500 ரூபா. ஆனால் இது டிமாண்டு இருந்தானே எடுத்து வச்சிருங்க. காயின்ஸை பார்த்துங்க. பிரகாஷ் நாராயண் வருஷத்துக்குள்ள எந்த மின்ட்டும் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தானா விலை ஜாஸ்தி. ஃபோட்டோ போட்டு ஆல்பமில் வச்சிடலாம். வீர் துர்காதாஸா? ஆமாம், இது நிறைய பேர் ரேட் ஏறி இருக்குன்னு நினச்சிருப்பீங்க. ஆனால் கண்டிப்பாக ரேட் அதே ரேட் தான். இது ரேட் ஏறலைங்க சார். போன வருஷத்துலேருந்து இதே ரேட் தான் இருக்குது. இந்த வருஷமும் அதே ரேட் தான், 15லேருந்து 300. இருந்தாலும் சிங்கிள் மின்ட் தான். இது எந்த டைம்லன்னா என்ன வேணால் சொல்லலாம். இது நான் எனக்கும் கொஞ்சம் டவுட்டில் தான் இருக்குது. ரேட் ஏறதுக்கு ரொம்ப சான்சஸ் இருக்குது. ஏன்னா மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு இது அவ்வளோ சீக்கிரம் கிடைக்க மாட்டேங்குது. ஆனால் ரேட்டு அதே ரேட்டு தான் போட்டுருக்குறாங்க. ஆனால் டிமாண்ட் காயின்ஸ் தான், மிஸ் பண்ணாதீங்க. இதுவும் ஆல்பமில் சேர்த்து வச்சுக்கோங்க சார். அது நிறைய யூஎன்சிலே கிடைக்குது. யூஎன்சியில் எந்த காயின்ஸாக இருந்தாலும் எடுத்து வச்சிங்கன்னா அதோட மார்க்கெட்டே வேறு. அதுதான் இனிமேட்டு டிமாண்டு. மகாராணா பிரதாப் 1 ரூபா, பாம்பேயும் ஹைதராபாத் மின்ட்டு 2 இடத்துல தான் பிரிண்ட் அடிச்சிருப்பாங்க. அது மட்டும் கொஞ்சம் பாம்பே மின்ட்டு அது ஃபஸ்ட்லேருந்து ரேட் நல்ல ரேட்டு போயிட்டு இருக்குது. 800 ரூபா மட்டும் நானே சேல்ஸ் பண்ணியிருக்கிறேன். ஆனால் 2 ஸ்கேர் தான். 15லேருந்து 150. சரி, 2 காயின்ஸு பார்த்துடலாமா? 150வது வருஷம் நினைவாக அடித்த காயின்ஸு 1 ரூபா ஸ்டீல் காயினு. இதுவும் நிறைய பேர் டிமாண்ட் காயின்ஸ் தான். ஏன்னா எப்படி வீர் துர்காதாஸ் ஸ்டீல் காயினில் காயின்ஸ் கிடைக்காதோ அதே மாதிரி 150வது வருஷம் காயின்ஸ் கூட ரன்னிங்கில் இன்னும் அதிகமாக விடலை. நிறைய பேக்கெட்டு கூட வச்சிருக்க சான்சஸ் இருக்குது. ட்ரை பண்ணுங்கள். இருந்தாலும் கலெக்ஷனில் வைங்க. நல்ல யூஎன்சியில் கிடைக்குது, எடுத்து வைங்க. 2004. இதில் ரேட் வந்து சிங்கிள் மின்ட் தான், 10லேருந்து 200. அதே ரேட் தான் இருக்குது. ஆனால் விற்கிறவங்க கொஞ்சம் சேர்த்து விற்றுட்டுக்கிறாங்க. பரவாயில்ல, ஏன்னா அது டிமாண்ட் கிடைக்கிறதில்ல. இதுவும் இந்த 150 வருஷம் காயின்ஸும் வீர் துர்காதாஸ் காயின்ஸு பார்க்கறதுக்கு அப்படி தான் இருக்குது. என்னைக்கு ரேட் ஏறுறது காயின்ஸுன்னா இது சான்சஸ் நிறைய இருக்குங்க சார். பார்த்துக்குங்க. இந்த காயின்ஸு 150 வருஷமும் இங்கே பாருங்கள். இந்த காயின்ஸும் அதே மாதிரி வீர் துர்காதாஸ் இந்த காயின்ஸு, இந்த 2 காயின்ஸும் மிஸ் பண்ணிடாதீங்க. இது கலெக்ஷனில் வைங்க. நான் கண்டிப்பாக அடுத்த வருஷம் டிமாண்ட் ஆகும், ரேட்டு நல்ல ரேட்டு போகும். இதுவும் அந்த 150 வருஷ காயின்ஸு. அடுத்தது கடைசி சார். வீடியோ பெருசாக இருந்தாலும் 1 ரூபா டாபிக் முடிஞ்சிடுச்சு. இந்த வருஷத்தில் 1 ரூபா காயின்ஸோட டீட்டெயில்ஸ் சொல்லிட்டேன். இந்த ஒரு கடைசி காயினு பேங்க் காயின், புலி காயினு, டைகர் 1 ரூபா ஸ்டீல் காயினு. அது காமன் தாங்க சார். நிறைய ஹைதராபாத் சிங்கிள் மின்ட் தான், ஆனால் நிறைய அடிச்சிருக்கிறாங்க. அதனால அது விலைக்கே போகாதுன்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. சரி, இன்னைக்கு 1 ரூபா கம்யூனிட்டி காயின்ஸை பற்றி எல்லாம் டீட்டெயில் சொல்லிட்டேன். அடுத்தது எந்த காயின்ஸை பற்றி சொல்லணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தயவுசெய்து கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். கண்டிப்பாக அப்போ தான் நான் வந்து
எந்த டாபிக் சொல்கிறதுக்கு நான் எடுத்து உங்களுக்கு ஒரு 2 நாளில் நான் சொல்லிடுவேன். இன்றைக்கி வந்து ஒரு 2 நாள் கழித்து என்னோடய வீடியோ நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி சேலம் மாவட்டத்தில் சங்கீரில் வந்து காயின்ஸ் கலெக்ஷன் போட்டிருக்கிறேன். வந்து பார்த்து வாங்குறவங்க சேல்ஸ் பண்ணுறவங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாங்க சார். அது ஒன்லி நான் ரேர் காயின்ஸ் மட்டும் தான் வாங்குவேன். காமன் காயின்ஸ் இருந்தானே எடுத்து வராதிங்க. ஏன்னா அவ்வளோ தூரத்துலலாம் வருவீங்க. இல்லைன்னா ஃபோன் பண்ணிட்டு என் நம்பர் கொடுத்துட்றேன். ஃபோன் பண்ணி நீங்கள் வரலாங்க சார். ஆனால் ரேர் காயின்ஸ் ஒன்லி இப்போ நான் ரேருன்னு உங்களுக்கு காட்டுறல அந்த மாதிரி காயின்ஸ் இந்த எடுத்தாங்க. ஃபோன்லேயே பேசுங்க. உங்களுக்கு பிடிச்சதுன்னா சரிங்க சார் இந்த ரேட்டு உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொன்னீங்கன்னா தாராளமாக வந்து சங்கீரிலேருந்து, அதாவது சேலம் மாவட்டம் சங்கீரிக்கு வந்து எனக்கு ஃபோன் பண்ணிங்கன்னா நான் அட்ரஸ் சொல்கிறேன். அந்த இடத்துல நீங்கள் வந்து கொடுத்துட்டு காசு வாங்கிட்டு போகலாம். அதே மாதிரி என்கிட்ட இருந்தாலும் நீங்கள் கலெக்ஷன் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச காயின்ஸ் வாங்கிட்டு போகலாம். ஃபோன் பண்ணுங்கள். கண்டிப்பாக முன்ன 3 நாள் தான் ஸ்டால் இருக்கும். அதாவது இன்றைக்கி என்ன கிழமை, வெள்ளி சனி ஞாயிறு, இந்த 3 நாள் தான் சென்னை சில்க்ஸ் துணி கடை போட்டிருக்கிறாங்க. அதில் ஸ்டால் போட்டிருப்பேன். வந்து பார்க்குறதுனா பாருங்கள் சார். நான் அதுவும் ஒரு சின்னதாக இன்னைக்கு சாயங்காலம் ஒரு வீடியோ போடுறதுக்கு முயற்சி பண்ணுறேன். தேங்க்யூ சார். வீடியோ பிடிச்சிருந்துன்னா ஒரு லைக் ஒன்று போட்டுருங்க சார்.